விஜய் வந்து ஆறுமுகம் கிடச்சிட்டாரு, அவரை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேட்டியை கழட்டி அவமானப்படுத்துறாரு. இதனால் ஆறுமுகம் வந்து அப்படியே டென்ஷன் ஆகி அப்படியே வந்து பார்க்குறாரு சஞ்சயை. இது மட்டும் இல்லைடா, இன்னும் எவ்வளவோ இருக்கும் உன்னை அவமானப்படுத்துறதுக்கு, உனக்கு வேணும்டா, என்னை அவமானப்படுத்தினல அதுக்கு தான்டா பதில் அப்படின்னு மாதிரி சஞ்சய் சொல்கிறாரு. இது ஆறுமுகம் வந்து வேட்டி வந்து கழுத பார்த்துட்டு பயங்கரமாக வந்து சிரிக்கிறாரு. சம்பத்தோட மச்சான் வந்து சிரிக்கிறத பார்த்துட்டு அப்படியே வந்து ஆறுமுகம் டென்ஷன் ஆகுறாரு. இங்கே வந்து ஆறுமுகத்தை இந்த மாதிரி அவமானப்படுத்துறதை வந்து சிவா வந்து பார்த்துட்டு செம்மையாக டென்ஷனாகி வந்து நியாயம் கேட்குறாரு. அதுக்கு வந்து நாங்கள் இப்படி தான் பண்ணுவேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் சொல்கிறாரு. அது கேட்டு சிவா அதிர்ச்சி அடைகிறாரு. அடுத்து சிவா வக்கீல் கிட்டே பேசி பார்க்குறாரு. இல்லை, அவர் வர முடியாத அளவுக்கு அவர் மேலே கேஸை போட்டிருக்காங்க, ஏதாவது ஒரு வந்து எவிடன்ஸ் கிடைச்சா தான் அவரை விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு என்ன பண்ணுறது சிவா தவிக்கிறாரு. வீட்டுக்கு வந்தோன்னே அவங்க பெரியம்மாக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது. இந்த மாதிரி ஆறுமுகத்தை நினச்சி அவங்க ரொம்ப கவலைப்பட்டு அவங்க உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது. இதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து சிவா வந்து அவங்க பெரியம்மா கிட்ட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, கண்டிப்பாக சரியாயிடுவீங்க பெரியம்மா, நான் ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு வருவேன், ஆறுமுகம் இல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம சிந்து வந்து நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுக்கு சிந்து அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், ஆறுமுகத்தை வந்து வெளியே எடுத்துகிட்டு வர்றது நம்மளோட கடமை, உங்கள் கடமை என்னோட கடமையும் தான், நானும் ஹெல்ப் பண்ணுறேன் டாக்டரே, எனக்கும் இந்த ஏரியாவில் எல்லாமே தெரியும், ப்ளீஸ் டாக்டரே அப்படின்னோடனே, சரி சிந்து நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து சிந்து வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. உனக்கு தெரியுமா டாக்டரே, ஆறுமுகம் எந்த இடத்துல வந்து சண்டை போட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும்ல. நான் ஆமாம் சிந்து, அதுக்கு தான் நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னோடனே, இந்த மாதிரி ஆறுமுகம் வெறும் சண்டை மட்டும் தான் போட்டு போயிருக்காரு. ஆனால் வந்து ஆறுமுகம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலை. அதுவும் நைட் டைமில் ஆறுமுகம் வீட்டில் தான் இருந்திருக்கான். அந்த டைமில் வந்து இங்கே பண்ணலை, எதுவுமே ஆளுங்களை வச்சு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. வேணும்னே வந்து அவன் மேலே போய் கேஸ் சம்பத்தோட மச்சான் வந்து கொடுத்துருக்கான். ஆறுமுகம் என்கிட்ட அதை தான் சொன்னான், உண்மையிலேயே வந்து நான் எதுவுமே செய்யலை, பேர் வந்து அப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு வேளை சஞ்சயும் வந்து போலீஸும் வந்து இதில் இன்வால்வ்டாக என்னன்னு தெரியல அப்படின்னோடனே, சரி சரி டாக்டர் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, டாக்டர் எனக்கு ஒரு வந்து யோசனை தோணுது சொல்லு அப்படின்னோடனே, சரி அந்த சம்பத்து வந்து உண்மையிலேயே வந்து அடிபட்டிருக்கான நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம் டாக்டர் அப்படின்னோடனே, சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டராக இருக்கிறதால நான் உள்ளே போவேன், எந்த பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் விசாரிச்சுட்டு வெளியே வராரு. என்னாச்சு டாக்டர் அப்படின்னா, சம்பத்து உண்மையில தான் அடிபட்டிருக்கான், அவனுக்கு உண்மையில தான் சீரியஸாக இருக்குது, ஆனால் வேறு யாரோ பண்ணியிருக்காங்க, இது வந்து ஆறுமுகத்து மேலே இந்த பழி விழுந்திருக்கு, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டரே கண்டுபிடிச்சாச்சுன்னு வச்சுக்கோ, எப்படி சொல்கிற அப்படின்னோடனே, ஆறுமுகத்தை அந்த டைமில் வந்து நம்ம வீட்டில் தான் இருந்திருக்காரு, ஆனால் இங்கே வந்து ஆறுமுகம் தான் வந்து அந்த ஆளுங்களெல்லாம் வச்சு அடித்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆளுங்களை யாராவது ஒருத்தர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, இந்த உண்மையை நிரூபிச்சிட்டால யார் இப்படிலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அது கரெக்டு தான், ஆனால் யாருன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னோடனே, டாக்டரே இந்த மாதிரி நடந்ததுன்னா தெருவில் தானே நடந்திருக்கும், அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது இருக்கும்ல, அப்போ அது வழியாக நம்ம கண்டுபிடிக்கலாம்ல, ஐயோ சிந்து சூப்பர் சிந்து அப்படி சொல்லிட்டு, சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி முகத்தை வந்து மூடிட்டு வந்து இந்த மாதிரி வந்து அந்த சம்பத்தை தாக்கின விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆளுங்க வந்தது, பின்னாடியே வந்து சம்பத்தை ஃபாலோ பண்ணது எல்லாமே தெரியும். அப்போ இவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இவங்க யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பற்றி விஷயங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம போலீஸ்கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம சொன்னால் அந்த சஞ்சய் வந்து ஆறுமுகத்துக்கு எதிராக இருக்கார், கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்துக்க மாட்டார், அதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே வச்சு வந்து அந்த ஆளுங்க யாருன்னு கண்டுபிடிச்சி தான் நம்ம வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. உண்மையிலேயே சொல்கிறேனே சிந்து, நீ இல்லைன்னா கண்டிப்பாக இந்த லெவல் நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கே மாட்டேன், சீக்கிரமாகவே ஆறுமுகத்தை எடுக்கிறதுக்கு அந்த ஆளுங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடு நம்ம பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கும் சில ஆளுங்களெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோன் பண்ணி சிவா வந்து சொல்கிறாரு. டிபார்ட்மெண்ட்ஸில் சில ஆளுங்களை, அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில் வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. இவனுங்க இங்கே தான் இருக்கணும், இந்த இந்த லோக்கல் ரவுடிங்ஸ் தான் இவங்கள வச்சு தான் இந்த விஷயம் நடந்திருக்கு, இந்த லோக்கல் ரவுடி இங்கே தான் இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்களை தேடி வந்து போகிறாங்க. சிந்து இங்கே வந்து ஆபத்தான இடம் சிந்து, நீ வர வேணாம், அதனால் நீ கிளம்பு, நான் பார்த்து. இல்லை டாக்டர், உனக்கு ஆபத்தான விஷயம்னா நான் எப்படி உன்னை விட்டுட்டு போக முடியும், நானும் கூட தான் வருவேன், எதுவாக இருந்தாலும் நான் கூட தான் இருப்பேன் டாக்டர், நான் உன்னை விட்டுட்டு போக முடியாது, ஏன் சிந்து இப்படி அடம் பிடிக்கிற, நான் போகிறது ரொம்ப ஆபத்தான விஷயம், அந்த ரவுடிஸ் எல்லாம் ரொம்ப மோசமானவங்க, வேணாம் சிந்துன்னா அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி சிந்துவும் வராங்க.